எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மையை நிரூபிக்க எம்எல்ஏக்கள் கூவத்தூர் விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டது. குறிப்பாக நடிகர் கருணாஸ் மிக ஈடுபாட்டுடன் பற்பல நற்காரியங்கள் சேவைகள் செய்தார் என வலைத்தளங்களில் செய்திகள் பரவின. இந்நிலையில் சசிகலாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் கருணாஸ், தமிழரசு ஆகிய எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதிக்கு செல்ல முடியவில்லை. மக்களால் துரத்திவிடப்பட்டனர். மேலும் கருணாஸ் குடும்பத்திலும் பிரச்சனை ஏற்பட்டது. மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டது. அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார், அதுவும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் மனைவியிடம் நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்றால் அவர் ஓபிஎஸ் அணிக்கு தாவுவதே சிறந்த செயல் என்றும் எண்ணியிருக்கிறார் கருணாஸ். நேற்று டிடிவி தினகரன் தலைமையில் கூட்டம் நடந்தது. இதில் தோப்பு வெங்கடாச்சலம் பங்கேற்கவில்லை. தோப்பு வெங்கடாச்சலம், கருணாஸ், தனியரசு, தமீம் அன்சாரி ஆகியோர் சசிகலா அணியில் நீடிக்க மனமில்லாமல் அதிருப்தியில் இருப்பதால் மீண்டும் அரசியல் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அம்மா சமாதியில் தியானம் செய்ய போவதாகவும் அங்கிருந்து பன்னீரை பார்த்து அவரோடு இணைவார் என்கிற செய்திகள் ரெக்கை கட்டி பறக்கிறது. ஆனால் பன்னீர் கருணாஸை ஏற்றுக்கொள்வாரா என்பதுதான் $1,000,000 கேள்வியாக உள்ளது. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.